ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஸ்டிச்சிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு. இன்றைக்கி ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு தான் பிரின்சஸ் கட்டில் பேக் ஓப்பன் பஃப் ஹேண்ட் வச்சு நம்ம அன்றைக்கி ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இந்த சாரியை நான் ஷாப்பில் வச்சு பார்க்கும்போது 2 சாரீ காமிச்சு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பிங்க் சாரீ எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. அதே பிங்க் சாரியை தான் நானும் வாங்கியிருந்தேன். பாருங்கள், இது பார்டர் இதே இதில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம கட் பண்ணி எடுத்து இன்றைக்கி எனக்கு ப்ளவுஸ் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ போடுறேன் பாருங்கள். அப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோவும் இன்றைக்கே போட்டுருவேன். அதையும் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது என்ன சைஸ் வரும்னா, மார்பு சுற்றளவு 34 இருக்கிறவங்க இந்த சைஸு அப்படியே இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை 32 இருக்கிறவங்களும் இதே அளவை நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. 36 இருக்கிறவங்களும் இதே அளவு கூட நீங்கள் வச்சுக்கலாம். 30 இருக்கிறவங்க இதோட 1 இன்ச் கம்மியாக வச்சுக்கோங்க. 38 இருக்கிறவங்க இதோட ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 40 இருக்கிறவங்க 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த அளவுமே மாறாது. 30லேருந்து 40 வரைக்கும் நான் அந்த அளவு சொல்லிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கட் பண்ணிடுவோம். இதை ப்ளவுஸை தைச்சிட்டு இதை கட்டியும் நான் வீடியோ போட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க எடுக்கலாம். சொல்லி கொடுத்து நான் போய் சேர்த்துறோம் போலைய. சாரியிலேருந்து ப்ளவுஸை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ப்ளவுஸு. ப்ளவுஸில் அந்த மடிப்புகள்லாம் அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே கட் பண்ணி தைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அயர்ன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ துணி இருக்குதுன்னு பார்க்குறேன். 84 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. RMKவில் வாங்கின சரி, 1 மீட்டர்லாம் இல்லை, 84 பாயிண்ட் போதும். இது லைனிங் நான் 1 மீட்டருக்கு வாங்கியிருக்கேன். இந்த லைனிங்கோட ரேட்டு 40 ரூபான்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, கொஞ்சம் நாள் முன்னாடி வாங்கினது. இதையுமே நீங்கள் முடிஞ்சால் அயர்ன் பண்ணியே கட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போது மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். மார்பு சுற்றளவு 34, அதில் பாதி 17, 17 பாதி 8.5 தான் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் 8.5 வைக்கக்கூடாது. கூட 2 இன்ச்சு சேர்ந்து 10.5 வைக்கலாம். நான் 11 இன்ச்சு வைக்க போகிறேன். உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே துணி இருக்கட்டும், தேவைப்பட்ட ஓவர்லாக் பண்ண மாதிரி மடித்து விட்டுக்கலான்ட்டு 11 வைக்க போகிறேன். மடிப்பு பக்கம் என்ன பக்கம் இருக்குது, ஓப்பன் பக்கம் உங்களை பக்கம் இருக்குது. இப்போ பாடி சுற்றளவு நான் 11 வைக்கிறேன். எனக்கு 32 இருக்கிறவங்க மார்பு சுற்றளவு, 32 இருக்கிறவங்க, 34 இருக்கிறவங்க, 36 இருக்கிறவங்க இதை வச்சுக்கலாம். ஒரே சுருக்காகவே இருக்குது ப்ளவுஸு. இது லைனிங் நீங்கள் அயர்ன் பண்ணிட்டே கட் பண்ணுங்கள், அது ஈஸியாக இருக்கும். 11 இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். 10.25 இருந்துச்சு. ஓகே, போதும். 1/4 இன்ச்சில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 10.25 இருக்குது. ஓகே, நீங்கள் 10 கூட வச்சுக்கலாம், 11 வச்சுக்கலாம். உள்ளே துணி விடுறதை பற்றி எந்த தப்புமே இல்லை. எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் எந்த தப்பும் இல்லை. எப்படி நான் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்குமே இந்த சைடில் 4 தையல் போடுவேன். இப்போ டோட்டல் ஹைட்டு ஷோல்டர் டு ஹிப்பு 13.5 எனக்கு சட்டைக்கு இருக்கணும். நான் 15.5 வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வைக்கிறேன் மடிச்சடிக்கிறதுக்காக. 15.5 மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். டோட்டல் ஹைட்டு 15 வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ 13.5 மார்க் பண்ணிப்போம். சட்டையோட ஹைட்டு ஷோல்டர் டு ஹிப்பு 13.5 இருக்கணும். கீழே எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது 2 இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்காக 13.5 இன்ச்சில் கோடு போட்டுக்கலாம். இப்போ முன் கழுத்து இறக்கம் நான் 6 வச்சுக்கிறேன். கழுத்து அகலம் 2.5 வச்சுக்கிறேன். போதும் 2.5. இப்போது கழுத்து அகலம் மேலே 2.5 வச்சுருக்கேனா, கீழே 2.25 வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு விரிவாக அந்த அந்த ரவுண்டு கொஞ்சம் விரிவாக வந்தால் நல்லாயிருக்கும் பார்க்க. அதனால் கழுத்து அகலம் மேலே 2.5, கீழே 2.25, இதுலேருந்து இதில் 2.25 வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு யூ மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு யூ கழுத்து மாதிரி நல்லா விரிவாக வரும், அழகாக இருக்கும். ஷோல்டர் 3 வச்சுக்கிறேன், போதும். ஆம்கோல் 6.5 வச்சுக்கிறேன். 6 வைக்கலாம், 6.5 வைக்கலாம், 7 வைக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நான் 6.5 வச்சுக்கிறேன். இந்த வளைவு 1.5 இன்ச்சில் வச்சுக்கலாம். 1.5 to 2 தாராளமாக வச்சுக்கலாம். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே அளவு தான் வைப்பேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு முன்னாடி ஒரு அளவு பின்னாடி ஒரு அளவு வைக்க மாட்டேன். கரெக்டாக தான் வரும். பாருங்கள், தச்சுக்கா போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ
இங்கே இருந்து 4 இன்ச்சில் ஒரு புள்ளி வைங்க. அந்த ஷோல்டரில் 4 இன்ச்சில் ஒரு புள்ளி வைங்க. அந்த 4 இன்ச்சிலேருந்து கீழே 9 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வைங்க. இதுதான் 9 இன்ச்சு. 4 இன்ச்சு இருக்கணும். அந்த ஓரத்துலேருந்து சென்டர்லேருந்து 4 இன்ச்சு, இங்கேருந்து 9 இன்ச்சு. இப்போ கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க. இங்கேருந்துனாலும் இங்கேருந்து 4 இருக்கணும். அவ்வளோதான். 4 இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இருக்குது. இப்போது ஆம்கோல் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் அதை அந்த கோடை போட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்போது இங்கேருந்து 2 சைடு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். புள்ளி வைங்க. சென்டர் கோட்லேருந்து இங்கே 1 இன்ச்சு அங்கே 1 இன்ச்சு வச்சு இப்போ அதை ஒரு கோடு மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு விட்டுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன், ஒரே இறைச்சலாக இருந்துச்சு, அதனால் அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப வாய்ஸ் கொடுக்குறேன். இது வெளியாயிடுச்சு. இப்போ கப் சைஸ் பொறுத்து தான். நான் இப்போ 1 இன்ச்சு வச்சுருக்கேன்னா, கப் சைஸ் பெருசாக வேணுன்னா 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். கப் சைஸ் பொறுத்து இது மாறுபடும். வீடியோவில் வந்து எடுக்கும்போது நல்லா தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன், அது அப்போ சொன்னது மறந்துடுச்சு. இப்போ இந்த முக்கு வந்து கூர்மையாக இல்லாமல் வளைச்சி கொண்டு வாங்க. ஒரு வளைவாக ஊச்சா இருக்குல்ல, அதனால் ஒரு வளைவாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதுதான் பிரின்சஸ் கட்டு பேக் ஓப்பனில் ஃப்ரண்ட்டு பக்கம், அதாவது முன் பக்கம். வாய் வேற உலருது. இப்போ நம்ம இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கீழே வரைக்கும் அந்த கோடை போட்டு விட்டுறேன். அதில் தானே கட் பண்ணணும். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறனோ அப்படியே நீங்களும் பார்த்து கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணல தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விலை குறைஞ்ச துணியிலையோ இல்லை பழைய துணியிலையோ கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எதாக இருந்தாலுமே முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்துடும். முடியாதுன்னு எதுவுமே இல்லை. அந்த வளைவை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காம எனக்கு தெரியலை, கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லவே கூடாது. தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ கழுத்து பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுதான் முன்பக்கம் வெட்டி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ பேக்கு பக்கத்துக்கு போயிடலாம், பின் பக்கத்துக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்டு வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சே கூட கழுத்தளவு ஆம்கோல் அளவு எடுத்துகிட்டு இந்த ஷோல்டரில் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்லேருந்து டேப் இருக்குது பார்த்தீங்களா, டேப்பை வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த முன்பக்கத்தை எடுத்துக்கிறேன். முன்பக்கத்தை எடுத்து கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு டோட்டல் ஹைட்டுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்படியும் கூட நீங்கள் கட் பண்ணலாம். இல்லைனா டேப் வச்சு கூட ஃபஸ்ட்டில் எடுத்த மாதிரியே எடுத்து கூட கட் பண்ணிக்கலாம். 2 விதமாக கட் பண்ணிக்கலாம். கழுத்த அளவும் ஷோல்டர் அளவும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து அடியில் அந்த டோட்டல் ஹைட்டு 15 வச்சோமா, 15.5 வச்சோம் அந்த ஹைட்டு. இப்போ பின் கழுத்து இறக்கம் வந்து எனக்கு நான் 9 வச்சுக்கிறேன். டீப் நெக்கு 9 போதும். இதுவே டீப்பு தான். முன்க பக்கத்தில் எப்படி கழுத்து அகலம் வந்து மேலே 2.5 கீழே 2.25 வச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் வச்சுருக்கேன். கொஞ்சம் விரிவாக வரதுக்காக ஒரு யூ மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு மாடலாக கழுத்து போடணும்லாம் விருப்பம் கிடையாது. சும்மா ஏதோ யூவே வச்சுக்கிட்டேன். இப்போவுமே வந்து வீடியோ போடணுங்கிறதுக்காக இதை எடுத்து நான் கட் பண்ணி தைச்சிட்ருக்கேன். ரொம்ப அவசரம் அப்படிலாம் கிடையாது, போட்டே ஆகலாம். ஆம்கோல் சேம் 6.5 வச்சோமோ அதை 6.5 வச்சு அந்த வளைவு 1.5 இன்ச்சில் வச்சு வளைவு போட்டுக்கிட்டேன். இப்போ அடியில் நம்ம கட் பண்ணிக்கலாம். 15.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, கழுத்தையும் கட் பண்ணி ஆம்கோல் வளைவையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நான் வீடியோக்கு தம்ப்நெயில் வைக்கணும், அதுக்கு வந்து இதை கட்டி நான் ஃபோட்டோ எடுத்து கட்டிங் வீடியோக்கும் ஸ்டிச்சிங் வீடியோக்கும் தம்ப்நெயில் வைக்கிறக்காண்டியே இதை நான் கட்டிடுவேன். அவ்வளோதான். இதை கட்டியும் நான் ஒரு சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணி வீடியோ போடுறேன் பாருங்கள். அவ்வளோதான், கட் பண்ணிட்டோம். இது வந்து பேக் ஓப்பன், அதனால் ஹூக் வைக்கணும், வி வைக்கணும். அப்போ வந்து சென்டரை நம்ம கட் பண்ணி விடணுமா, அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ ஐயோ கீழே அந்த வெல்டிங் வைக்கிறாங்க, சவுண்டு கேட்குமே, உள்ள நேரம் அமைதியாக இருந்துச்சு. ஓகே, இதுதான் பேக்கு ஓப்பன். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கீழே ஓவராக சவுண்டாக இருக்குது, டிஸ்டர்பாக இருக்கும் கண்டிப்பாக.
இப்போ நம்ம கைக்கு போயிடலாம். 2ஆக மடிச்சிருக்கேன் மிச்சம் இருக்க துணியை. அப்படியே அங்கே பார்த்தீங்களா, இருக்கிற துணியை மொத்தமாக 2ஆக மடிச்சிருக்கேன். பாடி சுற்றளவு நம்ம 11 வச்சுருக்கோம்னா கை அகலம் 9 வைக்கணும். இப்போ நான் அதை 2ஆக மடித்ததை 4ஆக மடிச்சுக்கிறேன். பஃப் ஹேண்டு தான் வைக்க போகிறேன், ஷார்ட் ஹேண்டு தான் வைக்க போகிறேன். இப்போது மேலே கூட கட் பண்ணலாம், ஆனால் நான் கீழே அந்த விளிம்பு எனக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறக்காக பிடிக்குங்கிறக்காக நான் கீழே தான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். துணி நிறையவே இருக்குது. இப்போ வந்து கை நீளம் வந்து 6 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். 6 இன்ச்சு போதும், தையல் போக 5 இன்ச்சு இருக்கும் போதும் பஃப் ஹேண்டு. கை அகலம் வந்து 8.25 இருந்துச்சு. ஆமாம் 8.25 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். போதும், 1/4 இன்ச்சு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு புள்ளி வைங்க. 3 இன்ச்லேருந்து ஒரு வளைவாக போடுங்க. இந்த வளைவு வந்து ரொம்ப முக்கியம். இந்த வளைவில் வந்து நீங்கள் சரியாக வளைவு போடலன்னா அந்த கை பக்கத்தில் ரொம்ப சுருக்கு லூஸு எல்லாமே இருக்கும். இது வந்து எப்படின்னா அங்கேருந்து இது வளைவு வந்து நான் குத்து மதிப்பாக போடுவேன். இங்கே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இங்கேருந்து 3 இன்ச்சில் இங்கேருந்து 3 இன்ச்சில் இருந்து அப்படியே வளைவு கொண்டு வாங்க. இங்கேருந்து 3, இங்கேருந்து 3, இங்கேருந்து 3, அப்படி 9 இன்ச்சை 3ஆக இது பண்ணி இப்படியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன் ஒரு குத்து மதிப்பாக போட்டால் நல்லாயிருக்கும். வளைவாக வரணும், அவ்வளோதான். நீங்கள் போக போக உங்களுக்கு நான் போடுற மாதிரி நீங்களும் போட்டுருவீங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இங்கேருந்து இங்கே ஒரு வளைவாக ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி கூட போதும், நம்ம விருப்பம் தான். எதையுமே நீங்கள் ரொம்ப எக்ஸாக்ட் அளவுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு டிவைட் பண்ணிலாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தெரியும். நம்ம செய்கிற வேலையை கொஞ்சம் ஈஸியாகவே செய்யலாமே, நல்லா வந்துடும், வராதுன்னெலாம் கிடையாது. நம்ம கையில் தான் இருக்குது. வளைவாக கட் பண்ணிக்கலாம். அந்த வளைவு ரொம்ப ரொம்ப முக்கியம், திரும்ப திரும்ப சொல்கிறேன். லூஸ் வரும் கை, அவ்வளோதான். கட் பண்ணிட்டோம். பஃப் ஹேண்டுக்கு லைனிங் வந்து நான் கரெக்டாக எக்ஸாக்ட் அளவுக்கு நார்மலாக கட் பண்ணுவேன். மெயின் துணியை தான் நான் வந்து பஃப் வைப்பேன். எல்லாத்துக்குமே நான் அப்படி தான் செய்வேன். மெயின் துணியில் மட்டும் தான் பஃப் வைப்பேன், லைனிங்கில் பஃப் வைக்க மாட்டேன். ஆனால் வைக்கலாம், லைனிங்கில் பஃப் வைக்கலாம். இப்போ மெயின் துணியை வந்து நான் அயன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அயன் பண்ணி அப்புறம் வந்து ஃப்ரண்ட் பீஸை இப்படி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு துணியை விரித்து வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் பேக்கு ஹேண்டு எல்லாத்தையும் வச்சு பார்த்துடணும். 84 பாயிண்ட் துணி தான். அதில் வந்து தாராளமாக துணி இருந்துச்சு. பேக் ஓப்பன் பிரின்சஸ் கட் தானே, அதனால் துணி போதும். இப்படி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு பக்கத்து கொக்கி வைப்போம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் துணி இதிலே விட்டுருவோம் மெயின் துணியில், அதனால் கேப் விட்டு வச்சுருக்கேன். இப்போ ஹேண்டுக்கு வந்து அந்த டோட்டல் ஒரு சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க, அந்த மொத்த பார்டரையுமே நான் ஹேண்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நம்மளுக்கு பஃபுக்கு நிறைய தேவைப்படும் இல்லையா, அந்த பார்டரை ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்து நம்ம 2 கைக்கும் பஃபுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. ஹேண்டுக்கு இப்போ சும்மா சதுரமாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸாக்ட் அளவுக்குலாம் கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது பஃப் ஹேண்டு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா துணியை, அதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வந்து இதை வந்து சதுரமாகவே நான் கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ துணி எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் நான் சதுரமாக கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் துணி இல்லை அப்படின்னா எக்ஸாக்ட் அளவு அந்த வளைவோடு கட் பண்ணணும். துணி தான் நம்மக்கிட்ட நிறைய இருக்கே, அதனால் நீங்கள் சதுரமாக கட் பண்ணி நீங்கள் கழுத்தடிச்சு திருப்பும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எக்ஸாக்ட் அளவு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது கஷ்டமாக தெரியும், கொஞ்சம் துணி வலிக்கிட்டு வர்றது முன்ன பின்ன வரும். அதனால் துணி இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இப்படியே கட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த சைடு கொக்கி வருமா, கொக்கி வர பக்கத்துக்கு நம்ம துணி எக்ஸ்ட்ரா விடணும், இதிலே மடித்து கொக்கி வைக்கிறதுக்காக. அதனால் விட்டு நான் கட் பண்ணுறேன். இந்த சைடு வீ வரும், அந்த சைடு கொக்கி வரும். கொக்கிக்கு மெயின் துணியிலே வச்சுருவேன், நான் அதை மடிச்சு அடிச்சிடுவேன். வீக்கு வந்து தனியாக காட்டன் லைனிங் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்து வீ வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் பேக்கு, முடிச்சாச்சு. ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த ஃப்ரெண்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம சம்சாக்கெலாம் துணி நிறையவே இருக்குது. 3 சம்சா வச்சுக்கலாம் ரோப்புக்கு. இந்த கலரில் ரோப் இருக்கா என்னன்னு தெரியல, பார்த்துட்டு இல்லைன்னா வாங்கணும். சதுரமாக கட் பண்ணி எடுத்து இப்போ இதை அளவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த ப்ளவுஸை ஒரு 10 நிமிஷத்தில் நான் தைச்சிருவேன், 10-15 நிமிஷம் அவ்வளோதான். ஆனால் வீடியோ எடுத்து தைக்கிறனால சொல்லி பொறுமையாக தைக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் விட ஆகலாம். ஆனால் நான் தைக்க உட்காந்துட்டோம்னா எந்திக்க மாட்டேன், முடிச்சா தான் எந்திப்பேன். அப்படி அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பஃப் ஹேண்டு நம்மளுக்கு இன்னும் கட் பண்ண வேண்டிய பாக்கி இருக்குது. இப்போ இந்த மிச்சம் 2 இதுக்கு பார்த்திங்களா, சம்சாவுக்கு கட் பண்ணி வச்சிடலாம் கையோட. ஒரு 3 சம்சாவுக்கு 6 சம்சா வேணும். இந்த இருக்குது பார்த்திங்களா மிச்ச துணி, அதில் நம்ம இப்போவே சம்சா கட் பண்ணி வச்சிடலாம். சம்சா எந்த அளவு கட் பண்ணணும் அப்படின்னா அகலம் 4 நீளம் 4 அப்படி வைங்க. அப்படி இல்லைன்னா அகலம் 5 நீளம் 5, எந்த அளவுக்கு நம்ம சம்சா பெருசாக வேணும் அதை பொறுத்து. அகலமும் நீளமும் ஒரே அளவு இருக்கணும், அவ்வளோதான். சதுரமாக கட் பண்ணணும், நான் அளந்து கட் பண்ண மாட்டேன், சும்மா குத்து மதிப்பாக கண் பார்வையில் சதுரம்னு தெரியும் இல்லையா, அவ்வளோதான். இதுதான் வந்து
பஃப் ஹேண்டுக்கு கட் பண்ண போகிறோம். லைனிங் எடுத்துருக்க பாருங்கள், 2 லைனிங்கை வச்சு இப்படி ஆஃபாக மடித்து வச்சுக்கிறேன். கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஹேண்டுக்கு இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் மொத்த துணியே. அவங்க கொடுத்த துணியில் பார்டர் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2ஆக மடிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் திரும்ப இதை 4ஆக மடிக்கணும். நான் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட போகிற. மணி 4 ஆக போகுது, இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும். 4ஆக மடிச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த லைனிங்கை மேலே தூக்கி வச்சுக்கிறேன். இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது துணி இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ தான் நம்மளுக்கு பஃபுக்கு வரும். நல்லா தான் இருக்கும். இதிலே பஃப் வச்சிடலாம், அழகாக வச்சிடலாம். இந்த இருக்குது பார்த்திங்களா, இது நீளத்தை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வளைவாக எப்படி நம்ம ஃபஸ்ட்டு 3 இன்ச்சில் இப்போ வளைவு போட்டோமோ, இப்போ வந்து ஒரு 6 இன்ச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வளைவு போட போகிறோம். அது எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த துணியை வந்து நம்ம இருக்கிற துணியை பஃப் வச்சுக்கணும். அவ்வளோதான். எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கு பொறுத்து வச்சுக்கலாம். அந்த 3 இன்ச்சில் வளைவு போட்டோம் இல்லையா, அப்போ இது அந்த 3 இன்ச்சை வந்து இப்போ கொஞ்சம் எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி இப்போ ஒரு 6 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருந்து மார்க் பண்ணி அந்த வளைச்சி கொண்டு போய் அந்த கீழே அந்த அந்த அளவு வர மாதிரி முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து தைக்கிற வீடியோலேயும் நான் உங்களுக்கு இன்னுமே தெளிவாக சொல்லிடுறேன். எப்போதுமே கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ சேர்த்து பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த இருக்கிற துணியை இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம பஃப் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. நீங்கள் ரொம்ப கஷ்டம்னு நினச்சி கட் பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பஃப் ஹேண்டெல்லாம் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியாது, யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நானாக தான் இது படித்ததெல்லாம். இந்த பஃப் ஹேண்டெல்லாம் யோசித்து இப்படி பண்ணால் வருமா, அப்படி பண்ணால் வருமா அப்படிங்கிற மைண்டு ரொம்ப யோசிப்பேன். அதுதான் எனக்கு நல்லதும் கூட கெட்டதும் கூட, யோசிக்கிறது, அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறது. இப்போ இவ்வளோ துணி இருக்குது பார்த்திங்களா, அதை பஃப் வச்சு லைனிங் எக்ஸாக்ட் அளவுக்கு கொண்டு வந்திருக்கோமா, அந்த அளவுக்கு பஃப் வச்சு கொண்டு வந்து சுற்றி அடித்து எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது. தையல் வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருந்து இது வரைக்கும் பஃப் தான் வைக்க போகிறோம். எப்படி இருக்கும் பஃப் ஹேண்டு வச்சு தச்சு போட்டு ஃபோட்டோ போடுறேன், வீடியோ போடுறேன், பாருங்கள். சாரீ எப்படி இருக்குன்னு சாரீ கட்டிட்டு காமிப்பேன் இல்லையா, அப்போ சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் சாரியை லைட்டாக தானே காமிச்சேன். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. என்னமோ சொல்கிறேன், மேலே பஃப்பு ஒரு பக்கத்து வச்சா கீழே வந்து பஃப்பு மடிப்பு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கணும்னு சொன்னோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பஃப் ஹேண்டுக்கு கீழே ஒரு பெல்ட் மாதிரி கொடுப்போம் இல்லையா, ஒரு பெல்ட்டு பட்டி எதனாலும் சொல்லிக்கலாம். நான் பெல்ட்டுன்னே சொல்லுவேன். அதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்டர் என்கிட்ட இல்லை, இந்த துணி தான் இருக்குது. பார்டர் இருக்கிற துணியை தான் நம்ம கஷ்டமே, அதனால் பெல்ட் வந்து இந்த மாதிரி பிளைனாகவே கொடுத்துக்கலாம். ஐயோ கீழே ரொம்ப சவுண்டாக இருக்கே, ரொம்ப கேட்குதோ. இப்போ அந்த பெல்ட்டுன்னு சொன்னாலே அதுக்கு வைக்கிறதுக்கு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 இன்ச்சு போதும் வச்சு மடிச்சடிச்சு. அது வந்து நான் எதை சொல்கிறேன்னு தைக்கிற வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வீடியோவில் எது புரியலைனா சாரி, என்னோடய வாய்ஸில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அதுக்கும் சாரி. கீழே ஒரே சவுண்டாக இருக்குது, வெல்டிங் வச்சிட்ருக்காங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டோம், கட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், பிரின்சஸ் கட் பேக் ஓப்பன் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். நான் இன்னும் ஸ்டாண்டில் வச்சு பேசிக்கலாம். பிரின்சஸ் கட்டு பேக் ஓப்பன் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தாலும் ஓகே, புரியலட்டாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ நான் வந்து தச்சு இங்கே பார்த்திங்களா, மொத்த ப்ளவுஸ் துணியும் அவ்வளோதான். இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதை நான் போட்டும் காமிச்சிருவேன், சாரியும் கட்டி காமிச்சிருவேன். கட்டிங் வீடியோ பார்த்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, see you. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.